வணக்கம். அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை. குறள் எண் 568. இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரின் சிறுகும் திரு. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். இனத்தாற்றி அப்படின்னா, இனம்னா யார்? அரசனுடைய இனமான அரசனை சுற்றி இருப்பவர்கள், அதாவது அமைச்சர்கள். அமைச்சர் முதலான தன் இனத்தினரிடம் கலந்து பேசாமல் எண்ணாத வேந்தன், அவர்களிடம் கலந்து பேச வேண்டும் என்று எண்ணாத ஒரு அரசன் வேந்தன். சினத்தாற்றி, அதாவது சினத்தின் வழியில் நின்று சீரின் சினத்தால் ஆட்சி செய்வானே எனில் சிறுகும் அப்படின்னா சுருங்கும், அவனது செல்வமானது சுருங்கும். எது சுருங்கும்? திருன்னா செல்வம். அவனது செல்வமானது சுருங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த குறள் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களிடம் கலந்தாலோசிக்காமல் அவனாக ஒரு அரசனாக சினத்தின் வழியில் நின்று சினத்தால் ஒரு முடிவை எடுப்பானே எனில் அந்த முடிவானது அவனது செல்வத்தினை சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்வத்தை வந்து புகழ்னு வச்சுக்கலாம், அவனது நாட்டினுடைய சுற்றளவு அப்படின்னு வச்சுக்கலாம், நாட்டினுடைய பரப்பளவு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதையெல்லாம் வந்து சுருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். அமைச்சர் முதலான தன் இனத்தாரிடம் கலந்து ஓர் விடயத்தை அணுக எண்ணாத அரசன் சினத்தின் வழியில் சென்று தவறு வரும்போது அமைச்சர்களை சினந்தால் அவனுடைய செல்வம் சுருங்கும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.